Hi, hello, வணக்கம் my dear friends. நாம இன்னைக்கு பார்க்கும்போது பிக் பாஸ் சீசன் 9ல எபிசோட் நம்பர் 39ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நிறைய பேர் கத்திக்கிட்டாங்க, நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரியான எபிசோடு ஃபுல்லாவே வந்து இன்னும் கொஞ்சம் ரணகலமா இருந்தது. இதுல பிக் பாஸே உள்ளார வந்து எங்களுக்கு என்னடா நான் இதுக்கு மேல சொல்லி தரதுன்ட்டு அவங்களே உள்ளார சேர்ந்து விளையாடுற ரேஞ்சுக்கு இன்னைக்கு வந்து கேம் போயிருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா காலையில் வேக்கப் சாங் போட்டாங்க. வேக்கப் சாங் போட்ட உடனே பாத்ரூமுக்கு எல்லாம் அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பாத்ரூம் முன்னாடி வெயிட்டிங் பண்ணாங்க. இந்த வெயிட்டிங்ல என்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினய வந்து சபரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க காலங்காத்தாலே வந்து எல்லாருமே பாத்ரூம் நின்றுட்டு இருக்காங்க, யார் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கு அடுத்தது வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணுவாங்களே, எல்லாருமே போய் பாத்ரூம் நின்றுட்டா அடுத்தது யார் வராங்க, நான் தான் வந்தேன் நீ தான் வந்தேன்னு அடிச்சுக்கோங்க, அந்த இடத்த வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உள்ள இருந்து கெமி வந்த உடனே கெமி கிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்தது. தலை தான் ஃபர்ஸ்ட் போகணும், தலைக்கு முன்னாடி நீங்க ஏன் போனீங்க, அதுக்கப்புறமா ஒரு ஆளா வந்து இன்டிமேட் பண்ணி போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வந்து அப்பயே ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க நேத்து வந்து அரோரா கிட்ட வந்து சொன்னாங்க கெமி, நீங்க நேத்து என்ன சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க, இப்பதான் மாத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அதுல அரோரா வந்துட்டு சரி ஓகேங்க என் மேலதான் மிஸ்டேக், அதனால நான் சொல்றேன் இதுக்கு மேல வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த என்ன நான் சொல்லலையா? ஆமா யாரு நடிச்ச இடியாப்ப சிக்கல் மாதிரி எப்பயுமே ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க பாத்தீங்களா, திவாகரும் வினோதும். நீங்க அந்த அப்படியே கரிசட்டிய மூஞ்சில அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜாலியா தான் பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பேச எப்பயும் போலதான் ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. ஜாலியான ஃபைட்டு தான், ஒரு தமாசான ஃபைட்டு தான். அவனுக்கு கொஞ்ச நேரம் சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டாங்க. அது என்ன சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாலியா அப்படியே வினோத் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சாரு. என்னப்பா சாப்பாடு அப்படி இப்படின்னு ஆரம்பிச்ச உடனே திவாகருக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கு இவரை பத்தி பேச, அவரை பத்தி அவர் பேச, அப்படியே மாத்தி மாத்தி ஃபைட் ஒன்று நடந்தது. அதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ தோசைக்கு நேத்து ஒரு ரவுண்ட் அடிச்ச பத்தியா, உனக்கு தோசை இருந்தா போதுமியா, நீ 3 ரவுண்டு என்ன 4 ரவுண்டு அந்த கிச்சன் கிட்டே சுத்திட்டு இருப்ப அப்படின்ன உடனே இவருக்கு திவாகருக்கு என்னடா சொல்றது அப்படின்னு கவுண்டர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து நீ சட்டியில வச்சு வலிச்சு தின்னியா, உன்னைய விடவானோ தின்னுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி, சட்டி அந்த கொஞ்சோண்டு இது இருந்தா கூட அந்த பூண்டை வச்சுட்டு அந்த கடைசியில இருக்கிற கேவிய அந்த சட்டியில போட்டு வலிச்சு நக்கிறிய அப்படி இப்படின்ட்டு அவர் கலாய்க்க ஆரம்பிச்சாரு. இதை வினோத் வந்து நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல வந்து திவாகருக்குனால அது டஃப் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸே எடுத்துட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு வந்து இவர் போய் படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா சரி போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கரெக்டா குளிக்க போற டைம்ல தோசைன்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த பஞ்சாயத்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஜேவும் கனியும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுல எல்லாத்துக்கும் வந்து பார்வதி வந்து கொஞ்சம் கிரேவி வச்சிருப்பாங்க, அதுல கொஞ்சோண்டு கிரேவி இருந்திருக்கு. அந்த கொஞ்சோண்டு கிரேவி போய் சிங்க்ல போட்டாங்க. இதுக்கு எஃப்ஜே வந்து கோவம் வந்துச்சு. நேத்து வந்து நான் ஒரு சொட்டு துளியா இருந்தா கூட அந்த தோசையை நான் ஊத்தி கொடுத்தேன், இப்ப வந்து அந்த இருக்கிறது இன்னொரு ஆளு கூட வரும், அது என்ன எங்களுக்கு வச்சுட்டு அது பேலன்ஸ் இருக்கிறத தூக்கி கொண்டு போய் சிங்க்ல போடுற அளவுக்கு நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோமா, இருக்கிறத வச்சா நாங்க சாப்பிட போறோம் அப்படின்ற எஃப்ஜே வந்து வச்சு இந்த சாப்பாட்டையும் தர்பூசணி வச்சிருந்தா அப்படியே அது அப்படியே கொண்டு போய் இதுல போட்டாரு. சபரி கிட்ட இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், தலைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிட்டு சபரி சொல்றா அப்படி உள்ளார போய் போடாத வேணாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, ஆனா அது கேட்கல. எஃப்ஜே வந்து அப்படி என்னங்க நம்ம இது பண்ணிட்டோம், எல்லாருக்குமே நாங்க எல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு தாங்க நாங்க வந்து சாப்பிட வரோம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வைக்கலன்னா என்னங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டா. அப்படி உடனே வந்து சபரி கூப்பிட்டு பார்வதி கிட்ட விசாரிக்கிறாரு, என்னங்க அதுல இருந்திருக்குது நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைங்க இது எதுக்குமே ஆகாது, ஒரு கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதனாலதாங்க நீங்க அதை அங்கேயே வச்சிருக்கலாமே அவங்க சாப்பிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே உடனே பார்வதி வந்துட்டு சாரிங்க நான் தரேன் அடுத்த தடவை, எனக்கு தெரியல அடுத்த தடவை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வந்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையா போயிருக்கும். பட் ஆனா இவங்க என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே பார்வதி வந்து எல்லாம் எது சொன்னாலும் அப்படியே சைலண்டா போறது, ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, எதை சொன்னாலும் அப்படியே சைலண்டாவே மூவ் ஆயிட்டு இருக்காங்க. பழைய மாதிரி பெருசா ஒன்றும் சண்டை போட்டுக்கிறது இல்லை, யாராவது எதாவது சொன்னாங்கன்னா இப்போ என் மேலதான் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே மூவ் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையே ஒரு பெருசுல ஆகல, அப்படியே மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா எல்லாரையுமே வந்து
உட்கார வச்சு பிக் பாஸ் வந்து நல்ல கழுவி ஊத்துனாப்படி. நீங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே யாருமே வந்து சரியான ஒரு இது இல்ல. உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன் அப்படின்றது தமாஷா ஒரு கான்வர்சேஷன் போறது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கானா ராஜ்யம்னா இப்படிதான் போகணும். இதுல வந்து தர்பூஸ் ராஜ்யம்னா இப்படிதான் போகணும். அது வந்து நீங்க எக்ஸ்பிளிசிட் பண்ணி எப்படி காட்ட போறீங்கன்றத இது ஒரு கேமா நான் கொடுத்தேன். ஆனா அதையே வந்து எந்த லெவலுக்கு நீங்க வந்து பண்ணி வச்சிருக்கீங்கன்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு தண்ணீர் பழத்தையும் போட்டு நல்லா ஓட்டுன்னு ஓட்டணும் அப்படியே. அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் அடிச்சு விட்டு கடைசியில என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கேம்ல வந்து இனிமேல் நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து யாருக்கும் வந்து சொல்றது புரிய மாட்டேங்குது. நாம ஒண்ணு சொல்றோம், நீங்க ஒண்ணு செய்றீங்க. அதனால இனிமேல் உங்க கூடயே வந்து நானும் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வினோத் இருந்த இடத்துல வந்து பார்வதி வச்சு, அதாவது பார்வதி இல்ல விக்கல்ஸ் விக்ரம் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் திவாகர் இருந்த இடத்துல வந்து பார்வதி வச்சுட்டாங்க. அப்படியே ஒரு ஷிஃப்ட் தான். இவங்க மாத்திட்டு அதே ராஜ்யத்தை வந்து கண்டினியூ பண்ணாங்க. இந்த இடத்துல இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். நல்ல சுவாரஸ்யமா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை மட்டும் ஆளை மட்டும் ஸ்வாப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா எப்பயும் போலதான் இந்த பக்கம் பார்வதி வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்து உள்ளார உட்கார வச்சாங்க. அதாவது ராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் விக்கல்ஸ் விக்ரமையும் ஒரு இன்ட்ரோ கொடுத்து உட்கார வச்சாங்க. இதுக்கு இடையில வந்து இந்த 2 ராஜ்யத்துக்கிட்டையும் யார் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்து வச்சாங்க. இதுல வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க டீம்ல இருந்து எல்லாருமே கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இவங்க சைட்ல இருந்து இவர் திவாகர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வர்றாரு. இந்த சைட்ல இருந்து வினோத் நல்லா கலாய்ச்சிட்டு இருக்காரு. செய்க வந்து இப்படி மீசை போடுறது, இந்த பக்கம் மூக்கு தூக்கி காட்டுறது, இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரு வந்து சிரிச்சிட்டு அந்த பக்கம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இது ஒரு பக்கம் போறது இருக்க, அரோரா வந்து கனிக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. எதிர்ராஜி கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப இந்த திவாகர் இவர் மந்திரி இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, என்னை வாயை மூடு, நீ பேசாதே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஒரு ராணி பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தர் வந்து இப்படி இந்த மந்திரி வந்து என்னை வந்து எப்படி இப்படி பேசலாம், என்னை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கனி வந்து கேட்டுட்டு போய் பார்வதி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராணி இல்லைங்களா, அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. ராஜமாதா போய் சொன்னோடனே சரி ஓகே இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னு இந்த எல்லாருமே இருக்கிற சபையில வந்து பார்வதி வந்து நீங்க இந்த மாதிரி சொல்லி இருக்க கூடாது, இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே திவாகருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுட்டு நான் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு கேட்கணும், என்னைய வந்து உருவ கேலி செய்வாங்க, நான் வந்து மன்னிப்பு கேட்கணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து கனிதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஏன்னா இந்த அம்மா சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் வந்து கைவசம் வச்சுக்குது, மற்றவங்களெல்லாம் வந்து நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து கோழி முட்டின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து பதிவு பண்றாராம். ஸோ இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி என்னன்னா கோழி முட்டி இவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து நாம செய்யறதுல உள்ளார வந்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோழி முட்டின்னு முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை முடிஞ்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் முடியல. இது யாரு கனி வந்து இந்த பிரச்சனை பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன எதுக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் வந்து யாரு திவாகரே உள்ளார வந்து சபரி கிட்ட போய் பேசுறாரு. சபரி கிட்ட உள்ளார வந்து என்ன சபரி இப்படி எல்லாம் பண்ணலாமா, இந்த அம்மா வந்து இப்படி கோழி முட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னே திரும்பி கோவம் வந்துச்சு. ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் ஒருத்தவங்க வந்து அமைதியா இருப்பாங்க, திரும்பி அவங்க காதுபடவே அவர் பேச ஆரம்பிச்ச உடனே கனிக்கு வந்து கோவம் வந்துச்சு. சார் இதுக்கு மேலதான் உங்களுக்கு மரியாதையே கிடையாது, இவ்வளவுதான் மரியாதை, திரும்பி என்னை பத்தி பேசாதீங்க. அப்ப பேசுனீங்க அது ஒரு ஒரு இது போயிட்டு இருந்தது, டாஸ்க் போயிட்டு இருந்தது, நான் எதுவும் கண்டுக்கலாம். ஆனா இப்ப வந்து திரும்பி நீங்க வெளியே போயிட்டீங்க, திரும்பி என் பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து கனி சொல்ல திவாகர் வந்து நீங்க வந்து என்னையும் சொல்லாதீங்க, என்னை எப்படி நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, சார் உங்களுக்கு அவ்வளவுதான் சார் மரியாதை அப்படின்னு சொன்னோன்னு இவங்க மரியாதை கெட்டு போயிடும் திவாகர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரச்சனை தான் அப்படியே கொஞ்சம் பெருசா ஆச்சு. அப்படியே புஃப்னு போய் ஒரு இடத்துல வந்து இப்ப 2 பேரும் ஒரு இடத்துல போய் உட்காந்து சமாதானமா இல்லைங்க சார் நீங்க அந்த மாதிரி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கனி ஒரு பக்கம் பேசி அவங்க ஒரு பக்கம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. திவாகர் வந்து உங்களுக்கு எப்பயுமே தெரியும்ல, பேசுற வரைக்கும் பேசிட்டு கடைசியா வந்து திரும்பி பார்வதி வந்து இது வந்து நீங்க சூதானமா கொண்டு போகணும், இந்த இடத்துல நீங்க கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு சும்மா அப்படியே ஒரு கெத்தா ஒரு மன்னிப்பு இந்த மாதிரி ஓகேவா அப்படி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, இது வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பேர் கெட்டுரும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், நான் வந்து டாஸ்க் வேணா கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்படி. ஸோ ஒரு வழியா வந்து அது இதுன்னு பேசி திரும்பி டாஸ்க் உள்ளார் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு டாஸ்க் மாதிரி
ஒரு எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு ஃபன் டாஸ்க் மாதிரி கொடுத்தாப்படி. இது இது வந்து உங்களுக்கு ஒரு 4 கொடி கொடுப்போம், உங்களுக்கு ஒரு 4 கொடி கொடுப்போம். நீங்க வந்து இது கொடியை போய் எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். அந்த ராஜாங்கத்துல இருக்கிறவங்க உங்க கொடியை கண்டுபிடிக்கணும், இந்த ராஜாங்கத்துல இருந்து நீங்க உங்க கொடியை கண்டுபிடிக்கணும். யார் வந்து நான் 3 கொடியை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 டீமுமே வந்து ஜாலியாக தான் ஸ்போர்ட்டிவா பண்ணாங்க. இதுலயும் வந்து சில பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்தது. பட் ஆனா அதையும் வந்து கெமியும் வினயாவும் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா கெமி வந்து அது சூதகமா எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கொடியை எடுத்துட்டு போய் கொடுத்து விநாயகிட்ட இருந்து அந்த பழைய கொடியை வாங்கிட்டு போய் வச்சாங்க. பட் இருந்தாலும் 3 கொடி இல்லைங்களா, 3 கொடியை வந்து இங்க யார் ஜெயிச்சுட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்பூசணிக்கு ராஜ்யம் தான் வந்து ஜெயிச்சாங்க. அந்த இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த தர்பூசணி டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த டீம் ஜெயிச்ச உடனே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அந்த இதை முடிச்சு விட்டுட்டு, இத்துடன் இந்த ப்ரோகிராம் வந்து தற்காலிகமாக நிறைவுபடுகிறது, நாளை வந்து புது அத்தியாயத்தோட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் நடந்தது. ஆனா சில வந்து மனக்கசப்புகள் சங்கடம் வந்து நிறைய நடந்தது. இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்றதை நீங்க கமெண்ட் லைன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம பெல்